இன்றைக்கு நாம் யோசுவா என்கிற மனிதனை குறித்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அந்த யோசுவா என்கிற மனிதனுக்கு ஒரு நல்ல அடைமொழியை கொடுக்க வேண்டுமேயானால் நல் மாதிரியான யோசுவா என்று நாம் சொல்லலாம். a good model, நல் மாதிரியான யோசுவா. யோசுவாவின் வரலாறு யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரம் 9வது வாக்கியத்திலே துவங்குகிறது. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 9வது வாக்கியத்தில் துவங்கி லேவியராகமம் புஸ்தகம் தவிர்த்து, லேவியராகமம் புஸ்தகத்தை விட்டுவிட்டு தொடர்ந்து உபாகமத்தின் புஸ்தகம், அதை தொடர்ந்து யோசுவா என்கிற புத்தகம் முடிய அவருடைய வரலாறு காணப்படுகிறது. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 9வது வாக்கியத்தில் முதலாவது நாம் யோசுவாவை பார்க்கின்றோம். அதை தொடர்ந்து யோசுவா புத்தகம் முடியும் வரையிலும் அவருடைய சரித்திரம் செல்லுகிறது. இடையிலே லேவியராகமத்தில் மாத்திரம் அவர் பங்கு வகிப்பதில்லை. அது முழுக்க முழுக்க ஒரு ஆராதனை புஸ்தகம். ஆகையினால் இவ்விதமாக இந்த 4 புத்தகங்களிலும் யோசுவாவை குறித்ததான காரியங்களை நம்மால் பார்க்க முடிகிறது. யாத்திராகமம், அதை தொடர்ந்து எண்ணாகமம், உபாகமம், இன்னும் யோசுவா ஆகிய 4 புத்தகங்களிலே யோசுவா என்கிற மனிதரை குறித்ததான வரலாறு நமக்கு காண்பிக்கப்படுகிறது. இந்த யோசுவா எ வெரி குட் பாசிட்டிவ் கேரக்டர். நாமெல்லாம் பின்பற்ற வேண்டிய மிக நல்ல மாதிரியான ஒரு மனிதர் என்பதை நாம் அங்கே பார்க்கின்றோம். அதற்கான ஒரு 7 காரணங்களை இந்த இரவு நேரத்தில் உங்களுக்கு முன்பதாக நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். அவருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற சில முக்கியமான ஒரு 7 காரியங்களை நான் உங்களுக்கு வரிசைப்படுத்தி கொடுக்கலாம். முதலாவதாக யோசுவாவை நமக்கு தெரியும், அவர் மோசேயினுடைய பணியவிடைக்காரனாக விளங்கியவர். அவரை நாம் முதலாவது பார்ப்பதே ஒரு யுத்த களத்திலே. அங்கே அமலேக்கியர் எதிர்த்து வருகின்றார்கள். ரெவிதீமிலே அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை தாண்டி வந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களை எதிர்த்து வருகிற மக்களாக அமலேக்கியர் வருகின்றார்கள். அந்த சமயத்தில் தான் மோசே யோசுவாவை அழைத்து, நீ நமக்காக சில மனிதரை தெரிந்து கொண்டு போய் நீ யுத்த களத்திலே நில் என்று சொல்லி மோசே யோசுவாவை அழைத்து சொல்லுவார். அதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், எஜமானுடைய நம்பிக்கைக்கு மிகவும் பாத்திரமான ஒரு மனிதர். திடீர்னு பாருங்க, ஒரு வாலிபன், பெரிய யுத்த பயிற்சி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த அமலேக்கியர் எப்பொழுதும் யுத்தமே செய்து கொண்டிருக்கிறதான மக்கள். அவர்கள் எதிர்த்து வருகின்ற பொழுது மோசே முதல் முறையாக அவரை அங்கே தான் பார்க்கிறோம். யோசுவாவை அழைத்து, நீ நமக்காக சில மனிதரை தெரிந்து கொண்டு போய் அமலேக்கோடு யுத்தம் பண்ணு, நான் உனக்காக மலையின் மேலிருந்து கோலை பிடித்து கொண்டிருப்பேன் என்று சொல்லி அவர் யுத்த களத்திற்குள்ளே அனுப்புகிறார். அதிலிருந்து நான் புரிந்து கொள்கிற காரியம் ஒன்றுதான், எஜமானுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு மனிதனாக அங்கே அறிமுகப்படுத்தப்படுகின்றார். சமஸ்த இஸ்ரவேலில் எத்தனை பெரிய பெரிய மக்கள் இருந்திருப்பார்கள், எவ்வளோ பராக்கிரமசாலிகள் இருந்திருப்பார்கள், எவ்வளோ பெரிய மனிதர்களெல்லாம் இருந்திருப்பார்கள். ஆனால் யோசுவாவை மோசே தெரிந்தெடுத்து முன்னாலே அனுப்புகிறார். அப்படியானால் அதற்கு முன்பதாகவே, இந்த யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 9வது வாக்கியத்திற்கு முன்பதாகவே பல நேரங்களில் யோசுவா தன்னுடைய நம்பகத்தன்மையை மோசேக்கு நிரூபித்திருக்க வேண்டும். பல சமயங்களிலே யோசுவாவை மோசே கவனித்து பார்த்திருக்க வேண்டும். இவன் ஒரு டிபெண்டபிள் பர்சன், இவன் நம்பகத்தன்மை உடைய ஒரு மனிதன், இவனை நாம் யுத்தத்திற்கு அனுப்பலாம் என்கிற கான்ஃபிடன்ஸ் ஒரு தலைவனுக்கு வர வேண்டுமேயானால் அதற்கு முன்பே அந்த மனிதனை அந்த தலைவன் பார்த்து கொண்டே இருந்திருப்பார். இஸ் த ரைட் பர்சன். சமஸ்த இஸ்ரவேலுக்குள்ளும் யோசுவாவை தெரிந்து கொண்டு யுத்தத்திற்கு அனுப்பினதினாலே அவருடைய நம்பகத்தன்மை என்பது அங்கே விளங்குகிறது. 9வது வாக்கியம் பாருங்கள். 8வது வாக்கியத்திலே, அமலேக்கியர் வந்து ரெம்பீதீமிலே இஸ்ரவேலருடைய யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ்,
யோசுவாவை நாம் இங்கே தான் பார்க்கிறோம், இதற்கு முன்பு பார்க்கிறதில்லை. ஆகவே அந்த யுத்த களத்தில் அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடு யுத்தம் பண்ணு என்று சொல்லி யுத்த களத்திற்கு அந்த மனிதனை அனுப்புகிறதை பார்க்கின்ற பொழுது, ஏற்கனவே மோசே யோசுவாவை கவனித்து பார்த்து அவருடைய நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்தி கொண்டு, இவன் யுத்த களத்திற்கு அனுப்பினால் பின் திரும்பி ஓட மாட்டான், அவன் பயந்து நடுங்கி ஓடிவிட மாட்டான், இறுதி வரையிலும் முன்னின்று யுத்தம் செய்வான் என்கிறதான ஒரு பெரிய நம்பிக்கை அந்த மனிதன் மீது தலைவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே மோசே அங்கே முன்னாலே அனுப்புகின்றார். தன்னுடைய எஜமானின் நம்பிக்கைக்குரிய மனிதராக அவர் விளங்கினார், முதலாவதாக. இரண்டாவதாக, தன் தலைவருக்கு ஒரு நல்ல உதவியாளராக அவர் விளங்கினார். ரொம்ப பேர் இருந்தாங்க இஸ்ரவேலில், 70 மூப்பர்களை எல்லாம் தெரிந்து வைத்திருந்தார்கள், நிறைய மனிதர்களெல்லாம் இருந்தார்கள். ஆனால் மோசேக்கு நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட், உடனடி அந்த உதவியாளராக இந்த யோசுவா தான் பணிபுரிந்தார். பார்த்து கொள்ளுங்கள், யோசுவா தான் எப்பொழுதும் மோசேக்கு உதவியாளராக இருந்து அந்த எஜமானுக்கு அவர் உதவி செய்தார். யாத்திராமத்தின் புஸ்தகத்தில் 24வது அதிகாரத்தை நாம் பார்ப்போமேயானால், 24ஆம் அதிகாரத்தில் அங்கே 13வது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம், அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடே எழுந்து போனான். மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகையில் அவன் மூப்பரை நோக்கி, நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வரும் மட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள், ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கின்றார்கள், ஒருவனுக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவன் அவர்களிடத்தில் போகட்டும் என்று சொல்லி அங்கே மோசே சொல்லுவார். ஆரோனை கூட தன்னோடு அழைத்து கொண்டு செல்லவில்லை, ஊர் என்கிற பெரிய மனிதன் அவரையும் அழைத்து கொண்டு செல்லவில்லை. ஆனால் தேவனிடத்திலே தனித்து அமரும்படியாக அங்கே மூப்பர்களும் நிறையா இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாருக்கும் மத்தியிலே அவர்களெல்லாம் நீங்கள் இங்கே இருங்கள் என்று சொல்லிவிட்டு அங்கே மோசே யோசுவாவை மாத்திரம் அழைத்து கொண்டு தன்னோடு ஏறி வரும்படியாய் தேவ சமூகத்திற்குள்ளே அழைத்து கொண்டு செல்லுகிறதை நம்மால் அந்த வாக்கியத்திலே பார்க்க முடிகிறது. 12 சீடர்கள், அங்கே 11 சீடர்கள் கெத்செமனேக்கு வர்றாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 சீடர்களை மாத்திரம்தான் தன்னோடு அழைத்து கொண்டு போனார். ஜெபிக்கிற வேளையில் யாக்கோபு, யோவான், பேதுரு ஆகிய 3 சீடர்கள் அழைத்து கொண்டு போய் அவர் அங்கே உட்கார்ந்து ஜெபித்தார். அப்படி இருந்தாலும் இவங்களும் தூங்கி விழுந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. இருப்பினும் அவர்கள் ஒரு நம்பிக்கைக்குரியவர்களாக ஆண்டவர் அழைத்து கொண்டு போனார். மறுரூப மலையிலே பாருங்கள், அந்த காட்சி அவர்கள் வெளிப்படுத்தின பொழுதும் அந்த 3 பேரை தான் அவர் கூட்டி கொண்டு செல்லுகிறார். அதே போல இங்கே மோசே எத்தனையோ மூப்பர்கள், ஆரோன், ஊர் போன்ற பெரிய மனிதர்களெல்லாம் இருந்தாலும் யோசுவாவை மட்டுமே தன்னோடு அழைத்து கொண்டு தேவ சமூகத்திற்குள்ளே ஏறி போனார் என்பதாக நம்ம அந்த பகுதியிலே பார்க்கிறோம். ஆகையினால் எஜமானுடைய நல்ல உதவியாளர், முதலாவது ஒரு நல்ல நம்பகத்தன்மை உடையவர், இரண்டாவது எந்த சூழ்நிலையிலும் அவரை பயன்படுத்தலாம் என்கிற எண்ணம் தலைவருக்கு இருந்தது, இரண்டாவது தனக்கு ஒரு நல்ல உதவியாளராக அங்கே யோசுவா இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. மூன்றாவதாக எஜமானுடைய விருப்பம் அறிந்து செயல்பட்ட ஒரு தாழ்மையுள்ள மனிதன். பார்த்து கொள்ளுங்கள், எஜமானுடைய விருப்பம் என்ன, அவர் எதை விரும்புவார், அவருக்கு எது பிரியமாய் இருக்கும் என்பதை அறிந்து செயல்பட்ட ஒரு அருமையான பணியாளராக அந்த மனிதன் காணப்படுகிறார். 33ஆம் அதிகாரத்திலே 33ஆம் அதிகாரம் 11வது வாக்கியத்திலே நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு அவன் பிரியாதிருந்தான். மோசேக்கு ரொம்ப முக்கியமானது ஆசரிப்பு கூடாரம், தேவனுடைய கூடாரம். அது தேவன் சொன்னபடியே அதை நிறுவி இருந்தார்கள். ஸோ மோசேயினுடைய வாழ்க்கையில் இந்த வனாந்திர பகுதிகளில் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் எதுன்னு கேட்டால் தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம், அதனுடைய பாதுகாப்பு. அந்த ஆசரிப்பு கூடாரம் எந்த விதத்திலும் சிதிலமடைந்து விடக்கூடாது, அதற்கு எவ்விதமான கேடும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதிலே மோசேக்கு ரொம்ப ஆர்வம் என்பதை யோசுவா புரிந்து கொண்டிருந்தார். ஆகவே ஜனங்கள் எல்லாம் பாளையத்தில் இருப்பார்கள், மோசேயும் தன்னுடைய இருப்பிடத்திற்கு சென்று விடுவார்.
ஆனால் யோசுவா மாத்திரம் அந்த ஆசரிப்பு கூடாரத்திலேயே அவர் அமர்ந்து இருப்பார். உங்களுக்கு தெரியுமா, யோசுவா எப்ராயிம் கோத்திரத்தான். எந்த கோத்திரம்? எப்ராயிம் கோத்திரத்தான். கூடாரத்துக்குள்ளெல்லாம் போக முடியாது. கூடாரத்துக்குள்ளே நுழைகின்றவர்கள் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் மாத்திரம்தான் கூடாரத்துக்குள்ளே போகலாம். ஒரு மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் திடீர்னு ஓடி போய் அங்கே கூடாரத்துக்குள்ளெல்லாம் தன்னை பாதுகாத்து கொள்ள முடியாது. இந்த மனிதன் தங்குவதற்கான இடம் பிரகாரம் மட்டுமே. கூடாரம் அடைக்கப்பட்டிருக்கும், தொங்குதிரை அங்கே மூடி கொண்டிருக்கும், சுற்றிலும் பிரகாரம் இருக்கும். அந்த பிரகாரத்தில் தான் இந்த மனிதன் தங்கியிருக்க முடியும். ஆனால் பாருங்க, மோசே தன்னுடைய இடத்திற்கு சென்று விட்டாலும் இந்த மனிதனோ அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பிரகாரத்தை விட்டு அவன் பிரியாதிருந்தான். ஏனென்றால் ஆசரிப்பு கூடாரமே தன் தலைவனுக்கு ரொம்ப முக்கியமானது. அதுதான் தன்னுடைய எஜமானுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானது. ஆகவே இதை நாம் பாதுகாத்து நின்றாலே அது எஜமானுக்கு மிகவும் பிரியமாய் இருக்கும் என்பதை அறிந்து இந்த பணிவிடைக்காரன் எப்பொழுதும் ஆசரிப்பு கூடாரத்தை அவர் காத்து கொண்டிருக்கிற மனிதனாக விளங்கினார் என்பதை நாம் அந்த இடத்துல பார்க்கிறோம். பார்த்து கொள்ளுங்கள். ஆக இந்த யோசுவா தன் எஜமானுடைய உள்ளத்தை அறிந்து வைத்திருந்தவன், தன் எஜமானுடைய விருப்பத்தை அறிந்து வைத்திருந்தவன், தன் எஜமானுக்கு எது பிரியம் என்பதை குறித்து ஆர்வமாய் பார்த்து கொண்டிருந்த மனிதன், அதற்கு தகுந்தபடியே தன்னை அமைத்து கொண்ட ஒரு மனிதனாகவும் அவர் விளங்கினதை நம்மால் பார்க்க முடிகிறது. நான்காவதாக, எஜமானின் விருப்பத்திற்கு பங்காளனாக அவர் இருந்தார். ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லியிருந்தாரு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு என் ஜனங்களை நான் கொண்டு போக போகிறேன், நீதான் அவர்களை அழைத்து கொண்டு செல்ல வேண்டும். தேவன் என்னிடத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார், அது பாலும் தேனும் ஓடுகிறதான தேசம், அந்த தேசத்திற்குள்ளே என் ஜனங்களை நீ அழைத்து கொண்டு போகணும் என்று மோசேக்கு ஆணை கொடுத்து ஆண்டவர் அழைத்திருந்தார். அதனால மோசேக்கு நன்றாகவே தெரியும் அந்த தேசம் என்பது செழிப்பான தேசம். அங்கே உபாகமத்தின் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தால் அது மகா செழிப்பானது, ரொம்ப அருமையான தேசம். அது பாலும் தேனும் ஓடக்கூடிய ஒரு தேசம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான தேசத்தை கர்த்தர் வாக்கு பண்ணியிருந்தார். அந்த தேசம் எப்படி இருக்கிறது என்று நீங்கள் போய் பார்த்து வாருங்கள், அங்கே இருந்து கொஞ்சம் கனிகளையெல்லாம் கொண்டு வாருங்கள் என்று ஒரு கோத்திரத்திற்கு ஒருவராக 12 கோத்திரங்கள், அந்த 12 கோத்திரத்திற்கும் ஒவ்வொரு ஆளாக 12 பேரை தெரிந்தெடுத்து அவர்கள் அந்த யோர்தானை கடந்து அந்த தேசத்திற்குள்ளே சென்று வரும்படியாக மோசே பணித்தார். 12 பேரும் போனாங்க. திரும்பி வந்து 10 பேர் துர்ச்செய்தியை பரப்பினார்கள். தேசம் ரொம்ப அருமையான தேசம்தான், தேசம் ரொம்ப செழிப்பானது தான். பாருங்கள், அந்த கனிகளை பாருங்கள்னு சொல்லி திராட்சை கொலையை 2 பேர் சுமந்துக்கிட்டு வராங்க. ரொம்ப செழிப்பான அருமையான தேசம்தான். ஆனால் நம்மளால் அதை பிடிக்க முடியாது, நாம் அதற்குள்ளே பிரவேசிக்க முடியாது. அங்கே ஆனாக்கின் குமாரர்கள் இருக்கிறாங்க, ராட்சதர்கள் இருக்கின்றார்கள். அந்த ராட்சதர்களுடைய பார்வையில் நாங்கள்லாம் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். அவ்வளோ பிரம்மாண்ட உருவத்தை உடைய இரும்பு ரதங்களை உடைய பெரிய பெரிய அரணான பட்டணங்களுடைய மக்களாக அவர்கள் விளங்குகின்றார்கள். நாம் அங்கே போனோம், நம்மளை கம்ப்ளீட்டாக காலி பண்ணிவிடுவாங்க என்று 10 பேர் துர்ச்செய்தியை பரப்பினார்கள். ஆனால் 2 பேர் மாத்திரம், காலேபும் யோசுவாவும், அந்த 2 பேரிலே யோசுவா ஒருவராக தன் எஜமான் விரும்பினதை அந்த மக்களிடத்திலே பரப்பினார்கள். இல்லை இல்லை, நாங்கள் சென்று வந்த தேசம் அற்புதமான தேசம், அங்கே ஆனாக்கின் புத்திரர்கள் இருப்பது உண்மைதான், ஆனால் அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி விட்டது. கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருக்கின்றார், அவர் நமக்கு அந்த தேசத்தை தருவார் என்கிற உற்சாக வார்த்தைகளை, தன் எஜமானுக்கு எது பிரியமாய் இருக்குமோ அந்த வார்த்தைகளை, உற்சாகமான வார்த்தைகளை ஜனங்களிடத்தில் பரப்பியதான மனிதராக இவர் விளங்கினார். பார்த்து கொள்ளுங்கள். எண்ணாகமத்தின் புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வாக்கியங்களிலே அதை குறித்து நம்மால் வாசிக்க முடிகிறது. எண்ணாகமம் 14ஆம் அதிகாரத்தில் 6 முதல் 9 பாருங்கள். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னையின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம்
மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடே இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்று அந்த 2 பேர் மாத்திரம் சொன்னார். 10 பேர் துர்ச்செய்தியை பரப்பின சமயத்தில் இந்த யோசுவா ஜனங்களுக்குள்ளே நற்செய்தியை பரப்பினார். தேவனை குறித்ததான மகத்துவத்தை விளங்க பண்ணினார். தேவனை குறித்த விசுவாச வார்த்தைகளை சொன்னார். தேவனை குறித்ததான அந்த மகத்துவம் நிறைந்த வார்த்தைகளை மக்களிடத்தில் பேசினார். எஜமானுடைய விருப்பத்திற்கு பங்காளராக அவர் காணப்பட்டார். He was a partaker of master's will. எஜமானுடைய விருப்பத்திற்கு பங்காளராகவே அந்த மனிதர் அங்கே காணப்பட்டதை நம்மால் பார்க்க முடிகிறது. 5வதாக, இவ்வளவு நேரமாக ஒரு பணியாளனாக அவரை நாம் பார்த்து கொண்டே வந்தோம். இந்த 4 குறிப்புகளில் நாம் பார்க்கின்ற பொழுது, முதலாவது நம்பகத்தன்மை உடையவர், 2வது நல்ல உதவியாளராக இருந்தார், 3வது எஜமானுடைய விருப்பம் அறிந்து நடந்து கொண்டவர், 4வது அவருடைய விருப்பத்திற்கு பங்காளியாகவே விளங்கிவிட்டார். இதுவரையிலும் இந்த 4 குறிப்புகளிலும் நான் பார்க்கின்ற பொழுது அவர் ஒரு நல்ல பணியாளராக இருந்தார். எந்த மனிதன் ஒரு நல்ல பணியாளனாக இருக்கிறானோ அவன் கர்த்தரால் உயர்த்தப்படுகின்றான். 5வதாக, இந்த மனிதன், இந்த பணியாளனாக இருந்த மனிதன் இப்பொழுது எஜமானாக உயர்த்தப்படுகிறார். அல்லேலூயா. இதுவரையிலும் பணியாளன், இப்பொழுது அவன் எப்படி உயர்த்தப்படுகிறான்? எஜமானாக உயர்த்தப்படுகிறதை பார்க்கின்றோம். எண்ணாகமத்தின் புஸ்தகத்திலே 27ஆம் அதிகாரம் 12 முதல் 27 வரையிலும் உள்ள அந்த வாக்கியங்களை நாம் வாசித்து பார்ப்போமே. ஆனால் அங்கே நடைபெறுகிற சம்பவம் இதுதான். ஆண்டவர் மோசையை பார்த்து, ஏப்பா நீ கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது, உன்னை கானான் தேசத்துக்குள்ளே நான் அனுமதிக்க மாட்டேன். ஏன்னா அந்த மேரிபாபின் தண்ணீர் அண்டையிலே நீ எனக்கு ஜனங்களுக்கு முன்பு என்னை பரிசுத்தம் பண்ணவில்லை. நீ போய் மலையை பார்த்து பேசுன்னு சொன்ன, நீ 2 தடவை கம்பை வைத்து அடித்தாய், கோலை வைத்து அடித்தாய். ஜனங்களுக்கு முன்பு என்னை நீ பரிசுத்தம் பண்ணலை. அதற்கு உனக்கு தண்டனை என்ன தெரியுமா? நீ தேசத்துக்குள்ளே போக முடியாது. 40 ஆண்டு காலம் அந்த ஜனங்களை வழி நடத்தினவர், பார்வோனிடத்தில் இருந்து அவனுடைய கரத்திலே இருந்து அவர் மீட்டு வழி நடத்தி வந்த அந்த ஜனங்கள். ஆனால் அப்படிப்பட்ட அந்த மனிதனை ஆண்டவர் பார்த்து சொன்னார், நீ அந்த தேசத்துக்குள்ளே என்ன செய்ய மாட்டாய், செல்ல மாட்டாய். மோசை ஏற்றுக்கொண்டார். மோசை வாக்குவாதமே பண்ணலை. ஆண்டவரிடத்தில் ஒன்றுமே, ஆண்டவரே நான் 40 வருஷமாக இந்த ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தேன், நான் உள்ளே போக வேண்டாமா, எப்படி ஆண்டவரே என்று சொல்லலாம் வாக்குவாதம் பண்ணவில்லை. அவர் என்ன பேசினார் தெரியுமா? ஆண்டவரே நீர் சொல்வது சரி, ஆனால் இந்த சமயத்தில் என்ன மாத்திரம் நீர் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கங்க, என்னை உம்மிடத்தில் சேர்த்து கொண்டு விட்டீர் என்று வைத்துக்கொள்ளும். அப்பொழுது இந்த ஜனங்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போவார்கள். இந்த ஜனங்கள் அங்கே போக முடியாது, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல சிதறப்பட்டு போவார்கள். ஆகவே இதற்கு ஒரு வழி செய்ய வேண்டும் என்று ஆண்டவரை பார்த்தவர் கேட்பார். கர்த்தருடைய சபை மேய்ப்பன் இல்லாத மந்தையை போல் இராதபடிக்கு, அந்த சபைக்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கும்படிக்கும், அவர்களை போகவும் வரவும் பண்ணும்படிக்கும், மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து சொன்னார். ஆண்டவரை என்னை நீர் சேர்த்துக் கொள்வீர், ஓகே, ஆனால் இந்த ஜனங்கள் மேய்ப்பின் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போவார்கள், சிதறி போவார்கள். அதனால என்னுடைய இடத்துல நீர் ஒரு மனிதனை, ஒரு புருஷனை ஆயத்தம் பண்ணி நீர் வைக்க வேண்டும் ஆண்டவரே என்று தன் தேவனுக்காகவும் ஜனங்களுக்காகவும் மன்றாடுகிற ஒரு மனிதனாக அங்கே அவர் நிற்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு விஷயம் அப்படித்தான், ஈரோடிலே ஒரு கூட்டம் நடக்கிறது, இயக்கத்தை செய்து கொண்டிருந்த நேரத்தில், அதுவரையிலும் நான் தான் இந்திய தலித் கிறிஸ்தவ நல இயக்கத்தினுடைய தலைவராக இருந்து கொண்டிருந்தேன், நிர்வகித்து கொண்டிருந்தேன். அந்த ஈரோடிலே நடந்த அந்த கூட்டத்தில் தான் நான் அதை விட்டு டாக்டர் ராமநாத் அவர்களை தலைவராக ஏற்படுத்தினேன். இன்று முதல் தனராஜ் தலைவர் அல்ல, டாக்டர் ராமநாத் இந்த இயக்கத்தை நடத்துவார், அவரே தலைவர் என்று சொன்னேன்.
அந்த கூட்டமெல்லாம் முடிந்த பின்பு ஃபாதர் சகாயராஜ் இப்பொழுது பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்கிறார். கேத்தலிக் ஃபாதர், என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் என்னிடத்தில் தனியாய் வந்து, பாஸ்டர், ஒரு மனிதன் தன் தலைமைத்துவத்தை அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டு கொடுக்க மாட்டான். ஆனால் நீங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் இன்னொரு தலைவர் ஆக்கிட்டீங்க. யூ ஹவ் ப்ரூவ்ட் எ குட் லீடர். நீங்கள் ஒரு நல்ல தலைவர் என்பதை நிரூபித்து விட்டீர்கள். ஏன்னா அப்போ NCDC என்கிற அமைப்பில் பதவியை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு அங்கே சண்டைகள் நடந்து கொண்டிருந்த நேரம் அது. அப்போ ஃபாதர் சகாயராஜ் என்னை பார்த்து சொன்னார், நீங்களாக மற்றொரு தலைவரை ஏற்படுத்தி நீங்கள் பின்னாலே நின்று கொண்டதை பார்க்கின்ற பொழுது யூ ஆர் அ குட் லீடர், யூ ப்ரூவ்ட் எ குட் லீடர் என்று சொல்லி என்னை பார்த்தவர் உரைத்தார். இங்கே அதைத்தான் மோசே செய்து கொண்டிருக்கின்றார். ஆண்டவரே, என்னை நீர் சேர்த்து கொள்வீர், ஆனால் இந்த ஜனங்கள் எப்படி, இவர்களுக்கு ஒரு தலைவனை நீர் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி மன்றாடினார். இல்லை 40 வருஷம் நான் இந்த ஜனங்களை நடத்தியிருக்கிறேன், பார்வோனிடத்தில் போய் நின்று பேசியிருக்கிறேன், செங்கடலை பிளந்து அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன். அது எப்படி ஆண்டவரே, என்ன நீர் கண்டிப்பாய் அந்த தேசத்துக்குள்ளே கொண்டு போக வேண்டும் என்று ஒரு வார்த்தை மோசே பேசவில்லை. ஆனால் தேவனிடத்திலே தன் இடத்தில் மற்றொரு மனிதனை ஏற்படுத்தும்படியாக தேவனிடத்திலே பரிந்து பேசின ஒரு நல்ல ஒரு தலைவரை அங்கே பார்க்கின்றோம். அந்த தலைவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான மனிதரையும் அங்கே நாம் பார்க்கின்றோம். உடனே ஆண்டவர் சொல்லுவார், மோசே சொல்லல, மோசே யோசுவாவை ஏற்படுத்தவில்லை, கர்த்தர் அங்கே சொல்லுவார். கர்த்தர் மோசையை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து அவனை ஆசாரியனாகிய எலெயாசாருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு நீ கட்டளை கொடுத்து உன்னுடைய கனத்தில் கொஞ்சத்தை அவனுக்கு நீ கொடு என்று ஆண்டவர் உரைப்பார். உடனே ஜனங்களுக்கு முன்பதாக யோசுவாவின் மேல் கை வைத்து அவனை தலைவனாக ஆக்கி பார்த்த ஒரு அருமையான தலைவராக மோசையை நான் பார்க்கின்றோம். தேவனே முன்னிறுத்தின யோசுவாவையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆகவே இதுவரையிலும் அவருடைய பணியிலே தொய்வில்லாமல் மிக சிறப்பாய் அவர் செயல்பட்டதினாலே அந்த பணியாளர் இப்பொழுது எப்படி மாறிட்டாரு, தலைவனாக மாற்றப்பட்டு விட்டார். ஆறாவதாக, தேவனுடைய சித்தம் நிறைவேற்றிய மனிதர் பார்த்து கொள்ளுங்கள். ஆண்டவராகிய தேவனுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றினார். மோசே ஆண்டவரிடத்தில் சேர்க்கப்பட்டாயிற்று. இந்த ஜனங்களை தேசத்திற்குள்ளே வழி நடத்த வேணும். ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்னார், நீ இந்த ஜனங்களை நான் அவர்களுக்கு கொடுக்கிற தேசத்திற்குள்ளே வழி நடத்தி கொண்டு செல்வாய். யோசுவாவின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் யோசுவாவை பார்த்து இவ்விதமாய் சொல்லுவார், பலம் கொண்டு திடமனதாயிரு. யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பாய். எவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, எவ்வளோ பெரிய கனம் பார்த்து கொள்ளுங்கள். 40 வருஷம் நடத்தி வந்த மோசைக்கு கிடைக்காத ஒரு மிகப்பெரிய கனத்தை தேவன் யோசுவாவுக்கு கொடுத்தார். நான் இந்த ஜனங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்குரைத்த அந்த தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்று ஆண்டவர் உரைத்தார். அந்த வண்ணமாகவே நீங்கள் பார்ப்பீர்களேயானால் யோசுவா 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம், இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடியது. அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசம் ஆயிற்று. 10வது வாக்கியம், அப்பொழுது யோசுவா அவர்களுக்காக சீலோவிலே கர்த்தருடைய சந்நிதியில் சீட்டு போட்டு அங்கே இஸ்ரவேல் புத்திரருக்கு தேசத்தை அவர்கள் பங்கு வீதப்படி பங்கிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ த என்டையர் தேசத்தை இந்த 12 கோத்திரங்களுக்கும் அவருடைய எண்ணிக்கைக்கு தக்கவாறு அவர்களுக்கு அங்கே பங்கிட்டு கொடுக்கிற பணியை யோசுவா மிக நேர்த்தியாக செய்து முடித்தார். தேவனுடைய சித்தம் அந்த மனிதனை கொண்டு நிறைவேறிற்று. 40 ஆண்டு காலம் நடத்தி வந்த மோசே, ஆனால் தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடித்த மனிதன் அங்கே யோசுவா என்று சொல்லி நம்மால் பார்க்க முடிகிறது. ஸோ எஜமானாக உயர்த்தப்பட்டு தன் தேவனுடைய சித்தத்தை சரியாக செய்து முடித்த ஒரு தலைவனாக நாம் இப்பொழுது யோசுவாவை பார்க்கின்றோம். 7வதாக, எளிமையும்
தாழ்மையும் உடைய மனிதர். அவரிடத்துல நாம் கற்றுக்கொள்வது எளிமையும் தாழ்மையும் உடைய மனிதர். அவர் என்ன பண்ணியிருக்கலாம், அந்த தேசத்தை பிடித்த உடனே இது எனக்கு, இந்த பகுதி எனக்கு விட்டுட்டு உங்களுக்கெல்லாம் இது இது என்று சொல்லி அந்த தலைவன் பங்கிட்டு கொடுத்திருந்தால் யாரும் எதுவும் சொல்ல போகிறதில்லை. ஆனால் யோசுவா அப்படி செய்யவில்லை. எல்லாருக்கும் தேசத்தை பங்கிட்டு கொடுத்த பின்பு அந்த எப்ராயிமின் புத்திரருக்கு பங்கிட்டு கொடுத்த அந்த இடத்துக்குள்ள ஒரு ஊரை அவர் தனக்கென்று கேட்டார். அவர் கேட்கணுங்கிற அவசியமா? இஸ் த லீடர், அவர் தான் தலைவர். அவர் எடுத்துட்டு வைத்து கொண்டது போக மீதிதான் மற்றவங்களுக்கு. நாமெல்லாம் அப்படித்தான் செய்வோம். இன்றைக்கு இருக்கிற தலைவர்கள் எல்லாம் அப்படித்தான் செய்வார்கள். ஆனால் யோசுவா அப்படி செய்யவில்லை. எல்லாவற்றையும் பங்கிட்டு கொடுத்த பின்பு தன்னுடைய கோத்திரமாகிய எப்ராயிம் கோத்திரத்திற்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல எனக்கு ஒரு பட்டணத்தை கொடுங்கள் என்று அங்கே இருக்கிற மூப்பர்களை பார்த்தவர் கேட்டு அவர்கள் மனம் வந்து கொடுத்ததை அந்த மனிதன் வாங்கி கொண்டார். இது அவருடைய தாழ்மையையும் எளிமையையும் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. யோசுவா 19ஆம் அதிகாரத்தில் 49-50 வசனத்தை பார்க்கின்றோம். எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற திம்னாத் சேரா என்னும் அவன் கேட்ட பட்டணத்தை அவனுக்கு கர்த்தருடைய வாக்கின்படியே கொடுத்தார்கள். அந்த பட்டணத்தை அவன் கட்டி அதிலே குடியிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது பார்த்து கொள்ளுங்கள். அவர் கேட்டார், அவராக எடுத்துக்கொள்ளவில்லை. இந்த திம்னாத் சேரா என்கிற பட்டணத்தை எனக்கு கொடுங்கள், அந்த பகுதியை எனக்கு கொடுங்கள் என்று தன்னுடைய கோத்திர பிதாக்கள் இடத்திலெல்லாம் கேட்டு அதை வாங்கி அதை அவர் கட்டி அதிலே குடியிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய தலைவன் என்று பாருங்கள். அவனாக எடுத்துக்கொண்டிருக்கலாம், எவ்வளவு வேணாலும் எடுத்திருக்கலாம். அந்த தேசத்தினுடைய கால் பகுதி எனக்கு தான் என்று எடுத்துக்கொண்டு மீதியெல்லாம் பங்கிட்டு கொடுத்துருக்கலாம். யார் அவரை பார்த்து ஒன்றும் கேட்க முடியாது. அந்த அளவிற்கு மாட்சிமை பெற்றிய ஒரு தலைவராக விளங்கியவர். எல்லாவற்றையும் சீட்டு போட்டு 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் சீட்டு போட்டு பங்கிட்டு கொடுத்த பின்பு அடுத்த அதிகாரத்தில் 19ஆம் அதிகாரத்தின் கடைசியில் அவர் அந்த மக்களை பார்த்து ஒரு பட்டணத்தை கேட்கின்றார். அவர்கள் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி கொடுக்கின்றார்கள். அதை அவர் கட்டி அதிலே அவர் குடியிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி பரியந்தம் இறுதியிலே சொல்லுவார், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். யோசுவாவினுடைய மிக பிரதானமான வார்த்தைகள் அது. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி இறுதி பரியந்தம் ஒரு அப்பளுக்கு இல்லாத ஒரு மனிதனாக அந்த யோசுவாவை நாம் அங்கே காண்கிறோம். பார்த்து கொள்ளுங்கள், ஒரு நல்ல மாதிரியான யோசுவா. முதலாவதாக தன் எஜமானுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர். இரண்டாவது, எஜமானுக்கு நல்ல உதவியாளராக இருந்தவர். மூன்றாவது, எஜமானுடைய விருப்பம் அறிந்து செயல்பட்ட ஒரு மனிதர், தாழ்மையான பணியாளர். நான்காவதாக, எஜமானின் விருப்பத்திற்கு பங்காளராக, அவர் என்ன விரும்பினாரோ அதற்கு பங்காளராகவே அவர் காணப்பட்டார். 10 பேர் அதற்கு பங்காளிகளாக இல்லை, 2 பேர் தான் எஜமானின் விருப்பத்திற்கு பங்காளிகளாக இருந்தார்கள். அதில் யோசுவா ஒருவர் என்று பார்த்தோம். ஐந்தாவதாக, பணியாளராக இதுவரையிலும் இருந்த மனிதனை தேவனே எஜமானாக உயர்த்தி விட்டார். கேட்கிறார் மோசே, ஒரு தலைவனை நீர் ஏற்படுத்தி தாரும் ஆண்டவரே. தேவன் சமஸ்த இஸ்ரவேலுக்குள்ளே யோசுவாவே நீ தெரிந்தெடுத்து அவனிடத்தில் உன்னுடைய கனத்தில் கொஞ்சத்தை கொடுத்து அபிஷேகம் பண்ணுன்னு தேவனே சொல்லும்படியாக ஒரு எஜமானாக உயர்த்தப்பட்டார். எஜமானாக உயர்த்தப்பட்ட பின்பு தேவனுடைய சித்தத்தை பரிபூர்ணமாய் நிறைவேற்றினார். இறுதியிலே தாழ்மையும் எளிமையும் உடைய மனிதராகவும் அவர் காணப்பட்டார். நல்ல பணியாளனாக வாழ்வை துவக்கி நல்ல தலைவனாக உயர்த்தப்பட்டு நல்ல மாதிரியாக வாழ்ந்த உத்தமமான மனிதர் யோசுவா. எப்படி? நல்ல பணியாளனாக வாழ்வை துவக்கினார், நல்ல தலைவனாக உயர்த்தப்பட்டார், நல்ல மாதிரியாக வாழ்ந்து முடித்த ஒரு உத்தமமான மனிதராக யோசுவாவை நாம் பார்க்கின்றோம்.